ஹாய் குட் மார்னிங். இது வந்து அனு வீட்டு சைடில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன். அதுக்கு தான் எல்லாருமே சேர்ந்து கிளம்பிருந்தோம். இங்கே வந்து மாமா பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குது. அதனால எல்லா ஃபங்க்ஷனையும் ஒன்றா முடிச்சுட்டு அப்புறமா தான் ஊருக்கு போகிறதா பிளான். ஏன்னா கல்யாணத்தோடு சேர்ந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த அண்ணா ஃபேமிலி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக காளியசம் போனப்போ வந்திருப்பாங்க. பார்த்துருந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இவர் தான் வந்து பர்த்டே பாய். பர்த்டே சாங்கெல்லாம் பாடி கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது பர்த்டே ஃபங்க்ஷன். அப்புறம் ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா தனிஷ் வந்து கேஎஃப்சி போகணுன்னு கேட்டான்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா வந்து வெளில கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் அதை அப்படியே பரோட்டா கட்டாக மாற்றி விட்டோம். லாஸ்ட் டைம் பரோட்டா கட் போயிருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டைமும் நல்லா தான் இருந்தது. ஆனால் வந்து குவான்டிட்டி ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து கடை ஸ்டார்ட் ஆனப்போ இருந்த குவான்டிட்டி இப்போ இல்லை. பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. அப்புறம் வந்து சரி கொஞ்சம் ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருந்தோம். ஏன்னா ஆன்லைனில் ஒரு 2 ட்ரெஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபங்க்ஷனுக்காக. என்னோட நல்ல நேரம் பார்த்திங்கன்னா அது வராதுன்னு சொல்லிட்டாங்க. சரி கடையில் எங்கேயாவது தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அனுவும் சுற்றிட்டு இருந்தோம். அங்கே எதுவுமே பிடிச்ச மாதிரி கிடைக்கவே இல்லை. மீனாட்சிபுரம் நிறைய இடத்துல தேடணும், எதுவும் கிடைக்கல. சரி இன்னொரு டைம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டன் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.